வணக்கம், திஸ் இஸ் பயோஹெவன். இன்னைக்கு டாபிக் லீச்சிங். லீச்சிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு சால்வெண்ட்டில் ஒரு ஓரோடைய கரையிற கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இந்த ப்ராசஸ் இருக்குது. பேசிக்காகவே ஓர் கூட எப்பயுமே மெட்டல் ப்ளஸ் காங் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். சால்வெண்ட்டில் இந்த ஓரை போட்டோம்னா மெட்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கரைஞ்சி சால்யுபிள் சால்ட் இல்லைனா காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். காங் பார்ட்டிகல்ஸ்லாம் கரையாமல் இன்சால்யுபிளாக இருக்கும். தட் மீன்ஸ் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் லீச்சிங் பார்க்கலாம். லீச்சிங்கில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் cyanide leaching, செகண்ட் ஒன் அமோனியா லீச்சிங், தேர்டு alkali leaching, ஃபோர்த் ஆசிட் லீச்சிங். cyanide leaching பற்றி பார்க்கலாம். cyanide leachingல cyanide சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இது cyanide leachingனு சொல்கிறோம். இப்போ கோல்டு ஓர் எடுத்துக்கலாம். கோல்டு ஓர் கூட ஏரியேட்டட் டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனைடில் கோல்டு ஓரை இப்போ நம்ம போட போகிறோம். ஏரியேட்டட் அப்படின்னா O2, டைல்யூட்னா H2O. இது நமக்கு என்ன கொடுக்கும்னா சோடியம் சைனைட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும், ப்ளஸ் காங் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற காங் பார்ட்டிகல் வந்து அலுமினோ சிலிக்கேட், அதாவது Al2SiO5. இப்போ இந்த ஈக்குவேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து நேம் ELSNER ஈக்குவேஷன். 4 moles of gold plus 8 moles of sodium cyanide plus oxygen plus 2 moles of water gives 4 moles of diaurocyanide plus 4 moles of hydroxide. இப்போ இந்த கோல்டு வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா, சைனைடு வந்து ஆக்வஸ் சொல்யூஷன், ஆக்சிஜன் கேஸில் இருக்குது, H2O லிக்விடில் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து லீச் பண்ணோன்னா நம்மளுக்கு அக்வஸாக கிடைக்குது. நம்ம இங்கே காங் பார்ட்டிகல் ஈக்குவேஷனில் எடுக்கல. கோல்டு ப்ளஸ் சோடியம் சைனைட் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் சாலுபிள் ஆரோசைனைட் ப்ளஸ் ஹைட்ராக்சைட். இப்போ கோல்டு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெறும் கோல்டை மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அந்த ப்ராசஸ் பேர் தான் ரிடக்ஷன். இதை சிமெண்டேஷன் ப்ராசஸ்னால் சொல்லுவாங்க. நம்மளுக்கு கோல்டு எலமெண்டல் ஸ்டேட்டில் வேணும்னா அது நம்ம இந்த டீஆக்சிஜனேட்டட் லீச்டு சொல்யூஷனை ஜிங்க் பவுடர் கூட ட்ரீட் பண்ணணும். 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் கோல்டு கிடைக்குது அப்படின்னா எலமெண்டல் ஸ்டேட்டில் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போது ஜிங்க் கூட இந்த காம்ப்ளெக்ஸை ட்ரீட் பண்ணணும்னா ஜிங்க் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு கோல்டு மட்டும் செப்பரேட்டாக வந்துடும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். டெய்லி மார்னிங் 9 o'clock வீடியோஸ் அப்லோட் ஆகும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.